ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, வா வந்து இந்த சாய் சொல்வதை கே. சரியாக வெள்ளிக்கிழமை உன்னுடைய வீட்டில் இந்த விசேஷம் நடக்கப் போகிறது. என்ன சாய், திடீரென்று சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். ஆம், திடீரென்று தான் நடக்கப் போகிறது. இது நான் ஏற்கனவே முடிவெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும் என்று நான் முடிவெடுத்ததுதான். ஆனாலும் நான் எதற்காக அமைதியாக இருந்தேன், இத்தனை நாள் உன்னிடம் சொல்லாமல் எதற்கு நான் அமைதியாக இருந்தேன் என்றால், எல்லா விஷயத்தையும் சொல்லி 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 உனக்கு நேரம் ஆனது காலதாமதம் ஆகும் பொழுது உன்னுடைய மனதுக்கு தோன்றும் ஒரே ஒரு விஷயம், எவ்வளவோ சொல்கிறார் ஆனால் சாய் எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு ஏக்கம். அந்த ஏக்கமானது வேண்டாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்வில் நிறைய விதமான மாற்றங்களும் நிறைய விதமான அற்புதமான அதிசயமான விஷயங்களும் நடக்க இருக்கும் பொழுது நீ எதற்காக தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய்? முதலில் சொல் பார்க்கலாம். நம் குடும்பத்தில் இந்த சாய் ஆகிய ஒருவர் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். நான் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எதை கொண்டு வர வேண்டும் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். உங்களை விடவே நான் அதிகமாகவே திட்டம் போடும் ஒரு நபர். அப்படியே ஒவ்வொரு விஷயத்திலேயும் அழகாக திட்டம் போடும் இந்த சாய் ஆகிய நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அதற்கு எப்படித்தான் மனம் வரும்? எனக்கு அந்த மனமெல்லாம் இல்லை அம்மா. உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது. உன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வாழ்க்கையில் நிம்மதியாக வைத்திருக்க வேண்டும். தேவையில்லாமல் குழப்பங்கள் இருக்கக்கூடாது. இப்படித்தான் நினைப்பேன். இதற்கு நடுவே சில விதமான மன உளைச்சல்கள் வருகிறது. என்னிடம் நீ அடிக்கடி சொல்வாய், எவ்வளவோ எனக்காக நீ செய்கிறாய், ஏன் எனக்கு பிடித்ததை மட்டும் என்னிடம் தருவதற்கு இவ்வளவு மறுக்கிறாய்? நான் என்ன கேட்டதை தராமல் என்னை ஏன் காக்க வைக்கிறாய் என்று. அம்மா, உன்னை நான் காக்க வைக்கவில்லை, உனக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். காலம் நேரம் அனைத்தும் ஒவ்வொன்றிலும் அற்புதமாக உனக்கு அமையும். இன்று சில விஷயத்தில் சில விதமான மாற்றங்கள் அமையும். நாளை சில விஷயத்தில் சில விதமான மாற்றங்கள் அமையும். இதுதான் நிலை என்பது இங்கு கிடையாது. இங்கு எதுவும் நிலை என்பது அல்ல. இங்கு எதுவும் எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கும் என்ற அவசியமும் அல்ல. நீ என்ன நினைத்தாலும் சரி, நீ என்ன கேட்டாலும் சரி, அது உடனுக்கு உடனே கிடைக்கும். நம்பிக்கை வையுங்கள். இந்த சாயின் மீது நம்பிக்கை வையுங்கள். சாய் என்றும் எல்லா பொழுதிலும் வாக்கு கொடுப்பேன். என்னவென்றால், உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் தருகிறேன். உங்களுக்கான ஒவ்வொரு விதத்திலேயும் ஒவ்வொரு மாற்றங்களையும் தருவேன் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் நம்பினால் மட்டும்தான் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். புரிந்ததா? நான் என்ன சொல்கிறேன் என்பது புரிந்ததா? நீங்கள் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு நான் உதவியை செய்திருக்கிறேன். உங்களுக்கும் நான் நிச்சயமாக உதவியை செய்வேன். நிச்சயமாக பல்லாண்டு காலம் இனி வரும் ஒவ்வொரு காலமும் அது உனக்கான காலமாக இருக்கும். நிறைய வெறுத்து விட்டாய், நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாய். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை
ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நீ எப்படி இருப்பாய், அப்படி இருப்பாய், அந்த விஷயம் நடக்கும், இந்த விஷயம் நடக்கும் என்று சொல்லி சொல்லி உன்னை ஒவ்வொரு விஷயத்திலேயும் தாழ்த்திலாம் இருக்கிறார்கள். நீ நிறைய பொழுது என்னிடம் கேட்டது, நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய போகும் பொழுது யார் யாரோ உதவி செய்வார்கள், யார் யாரோ எப்போ பார்த்தாலும் அற்புதமான விஷயத்தை எல்லாம் செய்வார்கள் என்று என்னிடம் சொல்கிறீர்கள். ஆனால் ஏன் எனக்காக யாரும் எதுவும் செய்யவே இல்லை என்பதுதான். கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் உனக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அது அனைத்தும் நடக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்வில் பொறுப்பாக நீ எதையும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொன்றை செய்து முன்னேறுவாய். புரிந்ததா? ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு பொழுதிலேயும் ஒவ்வொன்றையும் செய்து முன்னேறுவாய். எதிர்பார்த்தது வேறு நீ, ஆனால் இனிமேல் எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாகவே இருக்கும். இதுவரைக்கும் நீ கண்ட கனவுகள் பலிக்கவில்லை என்று நினைத்தாய். உன்னுடைய கவலைகள் அனைத்தும் முடிவுக்கான நாள் வந்துவிட்டது. திரும்ப திரும்ப எதையும் போட்டு யோசிக்க வேண்டாம். கவலைகள் முடியும் நாள் வந்துவிட்டதல்லவா? இதற்கு பிறகு எதை பற்றி நீ யோசிக்கிறாய்? எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு காத்து கொண்டு இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். அமைதியோடு இரு, சந்தோஷம் கிடைக்கும். குழப்பத்தை விடு, நிம்மதி கிடைக்கும். மனதில் எப்பொழுதும் நல்லதை நினைத்து கொண்டு இரு. ஆறுதல், நல்லபடியாக ஆரோக்கியம் கிடைக்கும். நீ எல்லா விஷயத்தையும் சரியாக செய்தால் வாழ்க்கையில் உனக்கு அற்புதமே நடக்கும். இன்பத்திற்கு இங்கு பஞ்சம் அல்ல. நீங்கள் நல்லபடியாக யோசியுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தவறாகவே சொல்லிக் கொடுக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். தவறாகலாம் எதையும் நான் சொல்லிக் கொடுக்கவில்லை, நல்லதை மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றும் என்றும் எப்பொழுதும் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நான் இருப்பேன். நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்லியும் கொடுப்பேன். மனதுக்குள் 1000 கவலைகள் இருந்தாலும் எல்லா விதமான கவலைகளையும் நான் ஒரே ஆளாக நின்று போக்கி உனக்கு ஒரு நிம்மதியான ஒரு விடியலை கொடுப்பேன் என்று இந்த இடத்தில் தலை நிமிர்ந்து சொல்லிக் கொள்கிறேன். தைரியமாக இருந்தால் எல்லாமும் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நான் தருவது, ஒவ்வொன்றும் நீங்களிடம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நானே தருவது. உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நிலைமையிலேயும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.